ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் ஒரு வைல்டு அனிமல்ஸ் காட்டுக்குள்ளே நம்ம போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வென்ச்சரே வந்து சூப்பரான ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். வைல்டு அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். டைகர் ஃபாரஸ்ட். ஜி அதை ஃபோட்டோ எடுங்க ஜி ஃபோட்டோ எடுங்க ஜி ஸ்டாக்குன்னு. ஐயோ புகைய வேறு அடிக்கிறாரு, வண்டி ஏற மாட்டேங்குது. ஏறா கருப்பா சீக்கிரம். கொஞ்ச நேரத்தில் நம்மளை சாய்ச்சி விட்ருப்பானுங்களே. உட்காருங்க. ஸோ அந்த விளாக் பார்க்குறவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது. போலாமாஜி எல்லாம் எடுத்துட்டிங்களா? ஓகே. சாவி எங்கே ஜி வச்சேன்? சாவி உங்ககிட்ட இருக்கா? போலாம் வாங்க. இந்த க்ளவுஸ் வேறு கரெக்டாக ஃபிட்டாக இருக்க மாட்டேங்குது. காய்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா சத்தியமங்கலத்தோட ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா உள்ளே வந்துட்டோம். ஸோ இன்னும் பண்ணாரி வந்து பார்த்தோன்னா போகல. சத்தியமங்கலத்தை தாண்டி நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரூட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு. இன்னும் போக போக வந்து பார்த்தோன்னா அதிகமான ஃபாரஸ்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஆனால் இந்த ரூட்டில் போகிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், நம்ம தான் பார்த்து போகணும். ஸ்பீடு பிரேக்கே தெரியலையே. இன்னும் பண்ணாரி போகிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு தாங்க இருக்கும் ஃபாரஸ்ட்டு. பட் பண்ணாரி தாண்டி அந்த திம்பம் வழியாக போயிட்டோம் அப்படின்னா அங்கே இருக்கும் பாருங்கள் அட்வென்ச்சரு. நான் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். செம்மையான அட்வென்ச்சராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டு ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இந்த ரூட் வழியாக கர்நாடகா பார்டர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. அவர்கிட்டையுமே நாங்கள் வந்து கேட்டோம். அவர் வந்து என்ன சொன்னார்னா, திம்பம் டு நீங்கள் வந்து கர்நாடகா போகிற வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து சேஃபாக போங்க, நடுவில் எங்கேயும் வண்டி நிறுத்திடாதீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அங்கே வந்து பார்த்தோன்னா வைல்டு அனிமல்ஸ்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யானை, புலி இந்த மாதிரி எது வேணாலும் வந்து ரோட்டில் வந்து கிராஸ் பண்ணுமா. முக்கியமாக மான், யானை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் புலி வரத்துக்கு வந்து எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இருந்தாலும் நம்ம இந்த ஒரு ட்ராவலில் நம்மளும் பார்ப்போம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நடுவில் செக் போஸ்ட் எதுவுமே கிடையாது. மேபி எனக்கு தெரிஞ்சு மன்னாரி தாண்டி செக் போஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம். பட் எந்த செக் போஸ்ட்டும் இல்லை, யாரும் எதுவும் கேட்கல. மேபி அந்த பக்கம் போனதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மலையோட மிஸ்ட்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது மலையோட மிஸ்டெல்லாம். டைம் வந்து பார்த்தோன்னா 9:15 ஆயிடுச்சு. பட் இப்போ தான் நாங்கள் இங்கேயே வந்திருக்கோம். நடுவில் ஒரு 2 டைம் நின்னோம். பட் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா இன்னொரு டைம் வந்து பார்த்தோன்னா நிற்கலாம். ஸோ வாங்க நம்ம பண்ணாரி போயிட்டு மீதி விழாவை கண்டினியூ பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரை நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சரி பார்க்கலாம் எப்படி தான் இருக்குன்னு. இந்த மாதிரிலாம் ஒரு வைல்டு அனிமல்ஸ் காட்டுக்குள்ளே நம்ம போகிறது வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வென்ச்சரே வந்து சூப்பரான ஒரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். ஸோ காரில் போகிறவங்க கூட வந்து பார்த்தோன்னா சேஃபாக போயிடலாம். பட் நம்ம பைக்கில் போகிறது அவ்வளோதான் போல். பண்ணாரியம்மன் கோயில் ஜி, பண்ணாரியம்மன் கோயில் வந்துருச்சு போல். பண்ணாரியம்மன் கோயில் வந்துருச்சு. பண்ணாரியம்மன் கோயில் கோயிலா காலேஜா? கோயில் தானே? ஆமாம். ஓகே. ஸோ காய்ஸ் நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த மீதி விழாக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அது போட்டிங்களா பவர் பேங்கு? இதெல்லாம் தான் போடணும், அடாப்டர் இல்லை அதுக்கு. ஏதோ விட்டுட்டு வந்த மாதிரியா இருக்கு. பாரதியா
தெரியலையே, உட்காருங்க. போங்க, இங்கே சேராக இருக்கு, நான் எங்கே ஏறணும்? உட்காந்துட்டிங்களா? சேத்துலேயே முன்ன விழுந்துருப்போம் அந்த இடத்துல. ஆமாம், சேத்துலேயே அடி வாங்கியாச்சு, சோத்துலேயே அடி வாங்கியாச்சுங்கிற மாதிரி. ஸோ கைஸ், நம்ம இப்போ பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே தான் இருக்குது. பண்ணாரி அம்மன் கோயில் போயிட்டு இப்போ வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ரூட்டுக்குள்ளே உள்ள பார்ப்போம். என்னஜி கேமரா நாட்டாலோடா? இல்லை இல்லை, பைக்குக்கு இல்லை, பஸ்ஸுக்கு போல். செக் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறோம். பண்ணாரி அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இந்த வைல்டு அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். டைகர் ஃபாரஸ்ட். ஜி அதை ஃபோட்டோ எடுங்க ஜி, ஃபோட்டோ எடுங்க ஜி ஸ்டாக்குன்னு. எங்கே இதான் அந்த இது போடியா? ஆ, எடுத்துட்டிங்களா? வண்டி வந்து நடந்து போங்க, நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்கல்ல. அது இங்கே இல்லை, திம்பம்லாம் தான் காய்ஸ். இங்கே பாருங்கள், டைகர் ரெசார்டு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அல்லோட போகுது நமக்கு ரைடு. ஜி எனக்கு தெரிஞ்சு ஃபுட்டு இந்த பக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஜி. அப்புறம் தாங்கிக்கலாம்ல? வாங்கிக்கலாமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நானும் மதியம் தான் எப்போவுமே சாப்பிடுவேன். அது மதியம் தான் எப்போவுமே சாப்பிடுவேன். ஓகே தானே? சரி. சாப்பிடுவீங்களா? இல்லை, எப்பவும் ரொட்டீன் சொல்கிறேன், டெய்லி ரொட்டீனு. காலைல சாப்பிடுவேன். ஓகே ஓகே, காரணத்துலேருந்து ப்ராப்பராக எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். சரி, அது பிரச்சனை இல்லை, போகிற வழியில் பார்த்துக்கலாம். போகிற வழியில் ஒன்றும் இல்லை. இல்லை டீ நீ கூப்பிட்டு போகிறீங்க. ஜி எனக்கும் தெரியாது ஜி, டீ கடையாவது இருக்கும்ல, பார்க்கலாம். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்தோன்னா மார்னிங் வந்து சாப்பிடல. சி இங்கே பாருங்க குதிரை. குதிரையெல்லாம் நம்ம ஊரில் பார்க்காதுதா. அதுதானே, இங்கே பாருங்க குதிரை 2 சைடு இருக்குது. ஒரு பயங்கரமான ஒரு அட்வென்ச்சரான ஒரு த்ரில்லிங் ரோடாக தான் இருக்க போகுது. பாருங்க செம்மையாக இருக்குல்ல ரோடு. ஸோ இந்த ரோட்டில் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ ட்ராவல் பண்ண போகிறோம். மேலே பாருங்கள் மலை எல்லாம் வந்து பனிமூட்டமாக இருக்குது. அந்த மலை மேலே தான் நம்ம அந்த மலை மேலே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா டிபிட்டின் டெம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா 50 கிலோமீட்ரு, 55 சம்திங் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ஃபுல்லுமே வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் ஏரியா தான். நம்ம திம்பம் தாண்டுற வரைக்குமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். ஃபுல்லாக ஓரளவுக்கு வந்து பார்த்தோன்னா கவர் பண்ண போகிறோம். ஸோ அந்த vlog பார்க்குறவங்க இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து நாங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட் உங்களுக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது. ஸ்பீடு பிரேக் தான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. நாம் இப்போ வந்து பார்த்தோன்னா திம்பம் வழியாக போகிற ஒரு மலையோட பாதையில் தான் வந்து பார்த்தோன்னா போயிட்டுருக்கோம். ஸோ இதோட ரூட் வந்து எப்படி இருக்குன்னா 27 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். ஸோ அந்த 27 ஹேர்பின் பெண்டையும் நம்ம தாண்டினா தான் திம்பம் வந்து போய் ரீச் ஆக முடியும். ஸோ திம்பம்லேருந்து அதுக்கப்புறம் தான் கர்நாடகா பார்டர், கர்நாடகா பார்டர்லேருந்து டிபிட்டின் டெம்பிள். ஸோ அந்த மாதிரி தான் போக முடியும். ஸோ நமக்கு வந்து 2 ரூட் இருக்குது. ஒரு ரூட் வந்து பார்த்தோன்னா நம்ம சத்தியமங்கலம், பண்ணாரி அந்த ரூட்டில் வந்து போகலாம். இன்னொரு ரூட் வந்து பார்த்தோன்னா மேச்சேரி, மேட்டூர், குளத்தூர் அந்த வழியாக கூட வந்து போகலாம். ஸோ முதல்ல 2 ரூட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வரது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ரிஸ்க்கான ஒரு ரோடு. ஏன்னா பாரு லாரிலாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம், உங்களுக்கே வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து முன்னாடி முந்திட்டு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எந்த பக்கம் எப்படி சாயும்னே தெரியாது. நேற்று கூட ஒரு நியூஸில் போட்டிருந்தாங்க, ஒரு லாரி வந்து அப்படியே பாதி லாரி வந்து கமுந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரூட் எல்லாமே. நம்ம தான் வந்து பார்த்து போகணும். பஸ்ஸே பாருங்கள் எங்கே போய் மேலே ஏறுதுன்னு. அங்கே பாருங்கள், இது வந்து 3வது ஹேர்பின் பெண்ட் நம்ம ரீச் ஆகிறோம். 3வது ஹேர்பின் பெண்டு. மொத்தம் 27 ஹேர்பின் பெண்டு. ஜி ஏற்காட்டில் எத்தனை ஹேர்பின் பெண்டு? 23. சேம் அந்தளவுக்கு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு இதிலே வந்து ஒரு 20 நிமிஷம் ஆயிரும். ஆமாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா 27 ஹேர்பின் பெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. இந்த ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டையுமே கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா வந்து ரொம்பவே சின்னதாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் லாரிலாம் வந்து மேலே ஏறி தான் வருது.
ஸோ இங்கே எப்படி தெரியுமா, நம்ம ஆப்போசிட் ரோட்டில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வளைவுலாம் லாரி மேலே இருந்துச்சுன்னா நம்ம இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நம்ம தான் தப்பாக போகிறோம் போல். அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல பிரேக் டவுன் ஆகி வண்டி நிற்கிதுங்க. இங்கே பாருங்கள், ஆப்போசிட்டில் வருதா, இந்த மாதிரி தான் நம்ம தான் மாறி மாறி போகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா அவங்களால வளைக்க முடியாது. அதனால் இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம 22வது ஹேர்பின் பெண்டில் இருக்கோம். வழியில் எங்கேயும் நிற்கக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஐயோ, புகைய வேறு அடிக்கிறாரு, வண்டி ஏற மாட்டேங்குது. ஏறா கருப்பா சீக்கிரம். இந்தாண்ட பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குது ஜி, அருமையாக இருக்குது ஜி மிஸ்ட்டு. இங்கே என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்ன பண்ணுறாங்க? இல்லை ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க காய்ஸ். இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு ஜி, செமையாக இருக்குல்ல? இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது மிஸ்ட்டு. அப்படியே பனி மூட்டத்துக்குள்ளே நாங்கள் போயிட்டுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இந்த vlog வந்து பார்த்தோன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால் ஒரு 2 இல்லைனா 3 எபிசோடாக தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பார்க்குறவங்க 3 எபிசோடையும் ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு பாருங்கள். இந்த லாரிலாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது, கொடூரமாக. கீழேருந்து பாருங்கள் எவ்வளோ மிஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இது வேறு ஒன்று. போங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளை சாய்ச்சி விட்ருப்பானுங்களே. உட்காருங்க. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது. இங்கேயே நின்றுக்கலாம் ஜி, அந்தாண்டெலாம் போனால் நிற்க முடியாது ஜி. எதுக்கு? காய்ஸ் இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குல்ல ஜி மிஸ்ட்டு. நம்ம ஐரா பாருங்க. எங்கே விட்றீங்களா? ஜி இங்கே நின்று என்ன ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்க ஜி. ஆனால் ஏதோ ஸ்மெல் அடிக்குது, ஆனால் என்ன ஸ்மெல்லுன்னு தான் தெரில. என்ன ஜி ஸ்மெல் அடிக்குது உங்களுக்கு பின்னாடி பாருங்கள்.